என் வீட்டுல பாத்திரத்தை வாஷ் பண்ணணுமா இல்ல வீடை கூட்டணுமான்றது தமிழ்நாட்டுல இருக்கிற, அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, ஒரு வீடு எடுத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேலை என்னன்னு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன வேலை இருக்குன்னு எப்படி தெரியும்? நீ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இல்ல, அடுத்த ஸ்டேட்காரங்க கூட இல்ல, எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க, உனக்கு எப்படி தெரியும் என் வீட்டுல பாத்திரம் தைக்கணுமா இல்ல துணி துவைக்கணுமான்ட்டு? இன்னும் வேற மாதிரி கேட்பேன். நான் போய் எங்கேயோ உட்காந்துட்டு இருப்பேன், வாஷ் பண்ண தண்ணியில தண்ணி போடுவியா நீ? தமிழ்நாடு ஏன் மாநிலம்? நாங்க முடிவு பண்ணோம் இங்க எந்த கிராமத்துல யாருக்கு வேலை தரணும், யாருக்கு என்ன வேலையை ஒதுக்கணும்ட்டு. நீ யாரா எங்க வீட்டுல வந்து மோடி டாடி உனக்கு சொல்லி வைக்கிறேன், பெண்களை வந்து ஒரு சின்ன இழிவா நினைச்சிடாத. பெண்கள் நினைச்சா நினைச்சுக்கோ, ஒட்டுமொத்த தமிழ்நாடு இல்ல இந்தியாவே நாங்க ஆளுவோம். நாங்க நினைச்சோன்னா உனக்கு எந்த ஓட்டுமே வராது. எப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா அந்த வீட்டுல அத்தனை பேருக்கும் கல்வி தரதுக்கு சமம். ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தனா அவன் ஒருத்தனுக்கு தான் கல்வி தரதுக்கு சமம். உனக்கு என்ன தெரியும் குடும்பத்தை பத்தி? பெண்கள் யாருன்னு தெரியுமா? நீ வந்து வேணா திருமண வாழ்க்கையில இல்லாத இருக்கலாம், உன்னை பெத்தவ ஒரு தாய், அந்த தாயை கேட்டுப்பார் ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்துறான்ட்டு. அந்த மாதிரி நாங்க இறங்கி நின்றோம்னா இந்தியாவே எங்க ஆளுமை கீழே எங்க கீழே கொண்டு வருவோம். யாருப்பா நீ? டெல்லியில இருந்து வேலைக்கு அனுப்பிச்சிடுவேன். என் சகோதரர்கள்லாம் வந்து அவன் டீ கல்ல வேலை செய்வான், எச்ச பாத்திரத்தை வாஷ் பண்ணுவான். வட இந்தியர்லாம் வந்து அட்மின் டிபார்ட்மெண்ட்லயும் HR டிபார்ட்மெண்ட்லயும் CEO உட்காந்துட்டு இருப்பாங்களே, நாங்களாம் அவங்க ஷூ துடைக்கிற வேலையை செய்யறோமா? இதுக்கப்புறம் பாரு, எங்க போராட்டம் வெந்துச்சுன்னா இங்க இருக்க ஒரு இந்திக்காரனை கூட விட மாட்டோம். அத்தனை பேரையும் தனியா எங்க சொந்த செலவிலே ட்ரெயினை புக் பண்ணி ஏற்றி அனுப்பிச்சோன்னு நினைச்சுக்கோ, நீ இந்த சைடு கூட தலை வைக்க மாட்டீங்க. அதனால தாழ்மையோட கேட்டுக்கிறேன், மோடி அரசுக்கும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் வந்து அடுத்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்களா, அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா எனக்கு தேவையில்ல. எங்களோட ஏழை மக்கள் வயிற்றுல நீ அடிச்சே என்றால் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, அதிமுகவில் யாருமே வந்து இங்க நின்னாலும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு எங்க மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. அதுவும் நாங்க பெண்கள் முடிவு பண்ணிடுவோம். பெண்கள் இந்த 100 நாள் வேலைக்கு யார் வருவா சொல்லுங்க? MP வருவாரா? MLA வருவாரா? இல்லனா கவுன்சிலருங்க வருவாங்களா? இல்ல அட்வொகேட் டாக்டர் வருவாங்களா? இந்த 100 நாள் வேலைக்கு யார் வருவா? அது கூட வழி இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அந்த வேலையில ஈடுபடுவார்கள். அப்படிப்பட்ட வயிற்றில் அடிக்க நினைக்கும் துரோகிகளை விடமாட்டோம். 60 நாள் எங்களுக்கு வேலை என்ன சொல்றது? நீ யாரா என் இடத்துல வேலை என்ன சொல்றது? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இங்க இருக்க BDO ஆபீசர்களுக்கு தெரியும் எந்த பிளாக்க டெவலப் பண்ணணும், எந்த பிளாக்ல என்ன வேலை இருக்குன்னு. உனக்கு எப்படி தெரியும்? நீ எங்கேயோ உட்காந்துருக்கு, நீ யாருக்கு ஆட்சி ஆளணும்னு நீ முடிவு பண்ணுவ, யாருக்கு என்ன வேலை தரணும் நீ முடிவு பண்ணு. நீ யாரு? நீ வந்து மக்களின் பிரதிநிதியை தவிர நீ வந்து ராணுவ ஆட்சி இங்க பண்ணல, அதை மனசுல வச்சுக்கோ. மோடி அவர்களே, உங்கள் தாமரை எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் மலராது 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 என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.